நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, எந்த நாளிலும் உங்கள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்கு எனக்கும் கிருபை பாராட்டின என் தேவாதி தேவனை சோஸ்திருக்கிறேன். கர்த்தர் தாமே நன்மையான ஈவுகளினாலும் பூரணமான வரங்களினாலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, எந்த வாழ்க்கையிலும் நாம் அநேக நினைவுகள், நமக்கு மனித பிரகாரமாக அநேக நினைவுகள் உண்டு. ஒரு தாயானவள் கருவுற்ற உடனே அந்த குழந்தை எப்படி இருக்குமோ, எப்படி வளருமோ, முழு வளர்ச்சியோடு இந்த பூமிக்கு வர வேண்டும் என்கின்ற நினைவு எப்பொழுதும் அந்த குழந்தையை நோக்கியே இருக்கும். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை எப்படி நாம் வளர்க்க வேண்டும், எவ்விதமாக அதற்கு கல்வியை கொடுக்க வேண்டும், எவ்விதமான ஒழுக்கத்தில் அதை நாம் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு நினைவு ஒரு பெற்றோருக்கு இருக்கும். தகப்பனானவனாக இருந்தால் ஒரு ஆண் குழந்தையை பெற்றவுடன் அந்த ஆண் குழந்தைக்கு என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும், எப்படி அதற்கு நாம் படிப்பு கொடுக்க வேண்டும், எப்படி அதற்கு ஒரு வீடு கொடுக்க வேண்டும், எப்படி அவனை சமுதாயத்தில் ஒரு நல்லவனாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த தகப்பனுக்கு உண்டு. ஒருவேளை திருமணம் செய்து கொடுத்த பின்பு தன்னுடைய மகள் எப்படி இருக்கிறாள், அந்த வீட்டில் அவள் நன்றாக சுகமாக இருக்கிறாளா என்கின்ற எண்ணம் ஒரு தகப்பனுக்கு எப்போதும் உண்டு. இது உலக பிரகாரமான ஒரு நினைவாக இருக்கிறது. ஆனால் நாம் வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர், தேவனாகிய கர்த்தருடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாக இருக்கிறது? அவருடைய நினைவு நம் மீது எப்படிப்பட்ட நினைவாக இருக்கிறது? நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, நான் என்ன நினைக்கிறேனோ, நம்முடைய நினைவுகளை வரையறுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவஜனமே, இந்த இடத்திலும் தாவீது ராஜா ராக தலைவனுக்கு ஒரு சங்கீதத்தை ஒப்புவிக்கிறான். அந்த சங்கீதத்தின் கடைசி வசனத்தில் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், கர்த்தாவே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்கின்ற ஒரு சாட்சியை அவன் கொடுக்கிறான். எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு மனிதன் தாவீது ராஜா. பிறக்கும் போதே அவன் தாவீது ராஜா என்று பெயர் சூட்டப்பட்டு தான் பிறந்தான் என்பதை மத்தேயுவில் நாமும் வாசிக்கிறோம். அப்படி அரசனாக பிறந்து அரசனாகவே இறந்து போன அந்த தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நான் சிறுமையும் எளிமையுமானவன். அவனுக்கு சகலவிதமான ஆஸ்திகள் உண்டு, சகலவிதமான அந்தஸ்துகள் உண்டு. அவனுக்கு வேலை செய்வதற்கு வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் 1000க்கு ஒருவன், 100க்கு அதிபதி, 10,000க்கு ஒருவன். அவன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அவனுக்கு துணையாக நின்று அவனுக்கு பதில் சொல்வதற்கும் அவனுக்கு நியாயங்களை விசாரிப்பதற்கும் அநேக ஜனங்கள் அவனை சுற்றி இருந்தார்கள். அவனுடைய செல்வாக்கு நிமித்தம் அவனுடைய மகனாகிய சாலமோன் தேவனுடைய ஆலயத்திற்கு கட்டப்பட வேண்டிய பொருட்களை கடல் வழியாக இன்னொரு ராஜாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட திரளான செல்வாக்கையும் செல்வங்களையும் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் அரண்மனையில் வசித்து கொண்டிருந்த ஒரு ராஜா சொல்லக்கூடிய காரியம், நான் சிறுமையும் எளிமையுமானவன். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு சொல்லுகிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரு அரசனாக இருக்கக்கூடிய இந்த தாவீது ராஜாவே தன்னை தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக தாழ்த்துகிறான். நான் மிகவும் சிறுமையானவன், நான் மிகவும் எளிமையானவன், ஆனால் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தருடைய நினைவு எப்படிப்பட்டது என்பது அநேக காரியங்களில் வேதத்தின் அடிப்படையில் நாமும் சிந்தித்து பார்க்கலாம்.
ஆனால் இன்றும் நான் ஒரு காரியத்தை, கர்த்தருடைய நினைவு எப்படிப்பட்டது என்பதை குறித்து உங்களிடத்தில் சொல்லிவிட்டு, கர்த்தர் எப்படி நம் மீது நினைவாய் இருக்கிறார் என்பதை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதியிலிருந்து உங்களுக்கும் காண்பித்து கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இந்த காரியமானது நம் எல்லோருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு காரியம். எல்கானா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். மூத்த மனைவி எப்பொழுதும் இளைய மனைவியாகிய அன்னாளை எப்பொழுதும் மனமடிவாக செய்து கொண்டிருப்பாள் என்பது நமக்கு நன்றாக அறிந்த ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் இந்த எல்கானா அந்த அன்னாளை அதிகமாக நேசித்தான், அதிகமாக அவள் மீது அன்பு வைத்தான், பாசம் வைத்திருந்தான். ஆனாலும் இந்த மூத்தவளாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணினால் அவளை எப்பொழுதும் மனமடிவாக, அவளை மனக்கசப்போடு நடத்தி கொண்டு அவளை எப்போதும் மன சஞ்சலத்திற்குள்ளாக ஆக்கிவிட்டதை நாம் வேதத்தின் அடிப்படையில் வாசிக்க முடியும். ஆனாலும் வருடம் தோறும் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று தேவனுக்கு பலி கொடுக்கும் விதமாக, தேவனை ஆராதிக்கும் விதமாக அவர்கள் ஒரு முறைமையை பின்பற்றி கொண்டு வந்தார்கள். அந்த சூழ்நிலையிலும், அந்த நேரத்திலும், அந்த சந்தோஷமான காரியத்தில் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலும் இந்த மூத்தவள் இந்த இளையவளை எப்பொழுதும் மனமடிவாக்குவாள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பார்ப்போம். 7ஆம் வசனம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இது ஒரு வழக்கமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. என கண்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை குறித்து அநேகர் நம்மை மனமடிவாக்கலாம். இவனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிட்டது, இவளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, இவளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது, இவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது, இவனுடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கடி காணப்படுகிறது, இவளுடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கடி காணப்படுகிறது, துன்பங்கள் அவமானங்கள் இவளுக்கு காணப்படுகிறது என்று அநேகர் நம்மை மனமடிவாக்கலாம். இந்த பெண்ணினால் போல அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். நம்முடைய மனசை எப்பொழுதும் வியாகுலப்படுத்துவதற்கு மனிதர்கள் அநேகர் நம்மை சுற்றி இருக்கலாம். ஆனாலும் இந்த அன்னாள் எப்படி சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாலோ அதே போலத்தான் நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் நினைக்கிற காரியம் என்னவென்றால், என் பிள்ளைகள் எப்பொழுதும் துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது, அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தான் இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். ஆனால் நாம் மாறாக என்ன செய்கிறோம்? எல்லா காரியத்தையும் குறித்து கவலைப்பட்டு எல்லா காரியத்தையும் நம்முடைய மனதுக்குள் போட்டு தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி சஞ்சலத்தை நாம் உட்படுத்துகிறோம். ஏனென்று சொன்னால், மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க தேவனாகிய கர்த்தரை நம் மனதிலிருந்து தள்ளி வைத்து விடுகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று. அவருடைய வலது பாரிசத்தில் மகிழ்ச்சியும் நித்திய பேரின்பமும் காணப்படுகிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறான். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் நித்திய பேரின்பம். அவரை நாம் தள்ளிவிடுகிறோம். எப்படி இந்த அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாலோ அதே போல் உங்களிலும் அநேகர் என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். பிரியமான தேவஜனமே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்களை மனமடிவாக்குகிற சகல ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை நான் தூக்கி நிறுத்தப் போகிறேன், உன் தலையை நான் உயர்த்தப் போகிறேன், உன் தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நினைவு நித்தமும் உங்களை குறித்து இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் நிச்சயமான விசுவாசத்தோடு அதை நம்ப வேண்டும். நம்மை குறித்த நினைவு
எப்பொழுதும் அவரிடத்தில் இருக்கிறது. என் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறான், என்னுடைய மகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், அவள் இவ்வளவாக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாளே, என் மகன் இவ்வளவாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறானே, நான் அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் மறந்து விட்டானே என்று கர்த்தர் நம்மை குறித்து பரிதாபப்படுகிறார். அவர் பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அடுத்த என்ன காரியம் நடந்தது என்று பாருங்கள். அவள் தேவ ஆலயத்திற்கு சென்ற உடனே அவள் ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் சொல்லுகிறார். நாம் எளிமையாக இந்த காரியத்தை குறித்து கடந்து போகிறோம். ஆனால் தேவன் இதில் ஒரு மறை பொருளை வைத்திருக்கிறார். 11ஆம் வசனத்தில் அவள் தேவனை நோக்கி மனம் கசந்து யார் அவளை துன்பப்படுத்தினார்களோ, யார் மனமடிவாக்கினார்களோ, மனமடிவுக்கு உட்படுத்தப்பட்டு அவள் மனம் கசந்து தேவனிடத்தில் அழுது சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் 11ஆம் வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அவர் என் மீது நினைவாயிருக்கிற தேவன் என்பதை இந்த அன்னாள் அறிந்து கொண்டாள். இந்த அன்னாளுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது, கர்த்தருடைய நினைவுகள் என் மீது இருக்கிறது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனா, நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனா, என் மனதில் துன்பத்தால் நிறைந்திருக்கிறதா என்பதை குறித்து என் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தவளாய் நிச்சயத்தோடு அவர் சொல்லக்கூடிய காரியம், தேவரீர் என்னை நினைத்தருளி, என்னை ஞாபகப்படுத்தும் அப்பா, என்னுடைய வேதனை எவ்வளவாக இருக்கிறது, என்னுடைய துன்பம் எவ்வளவாக இருக்கிறது, எதற்காக நான் இவ்வளவு மனமடிவுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறேன், எதற்காக நான் எவ்வளவு வேதனை நான் வாங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை தயவு செய்து நினைவு கூறும், என்னை நினைத்தருளும் என்று தேவனாகிய கர்த்தரிடத்தில் கெஞ்சினார். அவள் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டாள். என அன்பான தேவ ஜனமே, இன்று உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள், சஞ்சலங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி, கர்த்தாவே என்னை நினைத்தருளும், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் மனதில் இருக்கக்கூடிய வேதனையை நினைத்தருளும், என் குடும்பத்தை நினைத்தருளும், என்னுடைய நிலையை நினைத்தருளும், எல்லாவற்றையும் நினைத்தருளும் என்று நாம் சொல்லும்போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 40:17, அவர் என் மேல் நினைவாயிருக்கிற தேவன். நான் சிறுமையானவனாக இருந்தாலும் சரி, நான் எளிமையானவனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிற தேவன். என அன்பான தேவ ஜனமே, வாய்களை திறந்து நாம் சொல்லுவோமா, கர்த்தாவே என் மேல் நினைவாயிருமப்பா, என் மீது நினைவாயிருமப்பா, என்னுடைய வேதனையை நினைத்தருளும், என்னுடைய சஞ்சலத்தை நினைத்தருளும், என்னுடைய போராட்டத்தை நினைத்தருளும். இந்த அன்னாள் தேவனிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்றால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அடியாளை நினைத்தருளி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, ஒரு ஆண் பிள்ளையை தாங்கள் என்று தேவனிடத்தில் கேட்கிறான். என்றும் நாமும் கேட்கக்கூடிய காரியம் என்னவென்றால், கர்த்தாவே என்னுடைய சஞ்சலங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்தருளி எனக்கு ஆசீர்வாதத்தை கொடும், எனக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை தாரும் என்று தேவனிடத்தில் நாமும் கேட்கப் போகிறோம். அவள் ஜெபித்து முடித்த பின்பு நடந்த காரியம் என்னவென்றால், அதே அதிகாரம் 19ஆம் வசனம், அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் மீது நினைவாய் இருக்கிற தேவன் நாம் செய்யக்கூடிய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் நம் மீது நினைவாய் இருக்கிற தேவன்.
நடந்த அற்புதத்தை பாருங்க. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இன்று உங்களையும் கர்த்தர் நினைத்தருள போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று நீங்கள் கேட்கும்போது, எப்படி அன்னாளை தேவன் நினைத்தருளினாரோ, எப்படி அன்னாளை நினைத்தருளி அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையின் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அதே போல இன்றும் உங்களை கர்த்தர் நினைத்தருளி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய சகல ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணும்படி தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினது இவளுடைய ஜெபத்தின் மூலமாக மாத்திரம்தான். என்றும் நீங்களும் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே என்னுடைய நிலைமையை நினைத்தருளும் என்று, என்னுடைய வேதனையை நினைத்தருளும் என்று தேவனிடத்தில் நீங்கள் கெஞ்சி கேட்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, அன்னாளுக்கு எப்படி சாமுவேல் என்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து இஸ்ரவேல் தேசத்திற்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சகல ராஜ்யங்களுக்கும் ராஜாவை ஏற்படுத்த போகிற, ராஜாவை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரத்தை இவன் கையில் கொடுத்தாரோ, அதே போல உங்கள் மூலமாக உங்களுடைய வீட்டிற்கும், உங்களுடைய இல்லத்திற்கும், உங்களுடைய தெருவுக்கும், உங்களுடைய ஊருக்கும், உங்களுடைய நாட்டிற்கும் உங்கள் நிமித்தமாக ஆசீர்வாதம் வரும். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எப்பொழுதும் தேவனை நோக்கி, கர்த்தாவே என்னை நினைத்தருளும், கர்த்தாவே என்னை நினைத்தருளும், கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று கேட்க போகிறோம். எப்படி அன்னாள் தேவனிடத்தில் என்னை நினைத்தருளும் என்று கேட்டாலோ, அதே போல் நாமும் தேவனிடத்தில் என்னை நினைத்தருளும் என்று நாம் கேட்கும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் இப்பொழுது கேட்கப் போகிறீர்கள்? பிரியமான தேவஜனமே, உன் வாயை விரிவாய் திற, கர்த்தர் அதை நன்மையால் நிரப்ப வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறார். கண்களை மூடி, ஒரு விசை கண்களை மூடி தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே என் மீது நினைவாயிருக்கிற தேவனே, நான் படக்கூடிய வேதனை நிமித்தம், நான் படக்கூடிய துன்பத்தின் நிமித்தம், நான் படக்கூடிய வியாகுலத்தின் நிமித்தம் எவ்வளவாக என் மனது மனமடிவாய் காணப்படுகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் அப்பா. என் வேதனையை நினைத்தருளும், என்னுடைய சஞ்சலத்தை நினைத்தருளும். அன்பின் பரலோக பிதாவை மே துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை மே துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய சுத்த கிருபை எங்கள் மேல் இருக்கக்கூடிய தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் உம்மை நோக்கி, கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்கிறார்களோ, அவர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் நீர் நினைத்தருளி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே என்னுடைய வேதனையை நினைத்தருளும், கர்த்தாவே என்னுடைய சஞ்சலத்தை நினைத்தருளும், கர்த்தாவே என்னுடைய தொழிலை நினைத்தருளும், கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தை நினைத்தருளும், கர்த்தாவே என்னுடைய இல்லத்தை நினைத்தருளும், கர்த்தாவே ஆசீர்வாதமான மழை என் மீது பொழிவதாக என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அன்னாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இப்பொழுதும் வாய்களை திறந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்க போகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை நீர் உயர்த்த போகிற தயவுக்காம நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுகவீனத்திலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் அதற்கு மேலதாக மனதில் இருக்கக்கூடிய வேதனை நிமித்தம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை தேற்றி நீர் அரவணைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.